போட்டுச்சு அப்பனா எனக்கு என்ன சொந்தம்? எங்க வைக்கபொருள்ல தானே முட்டை போட்டுச்சு, அப்ப எனக்கு தானே சொந்தம். எதுக்கு எங்க வைக்கபொருள்ல உங்க கோழி முட்டை போட்டுச்சு? வாடா மாமாவோட கேப்போம். இன்னைக்கு முட்டையை கொண்டே போட மாட்டேன். நீ ரொம்ப அநியாயம் பண்றடா. நீ தான்டா அநியாயம் பண்ற. வாடா வாடா மாமாவோட கேப்போம். மாமா பாருங்க மாமா, எங்கள் கோழி வைக்கல முட்டை போட்டுச்சு மாமா. சரி, அது என்ன? அது அவன்ட்டு முட்டைன்னு சொல்றாங்க மாமா. மாமா எங்க வைக்க பொருள்ல முட்டை போட்டா எனக்கு தானே சொந்தம். உங்க வைக்க பொருள்ல வந்து முட்டை இட்டதுனால உனக்கு சொந்தங்கறியா? அவங்க விட்டு கோழி முட்டை போட்டுருக்குது, அப்ப அவங்க விட்டு முட்டை தானே பாது. மாமா இதை நான் ஏத்துக்க மாமா. என்ன சொல்ற? இதை ஏத்துக்க மாட்டியா? ஓ நோ. அவ விட்டு கோழி தானே முட்டை போட்டுருக்கு, அவன் வச்சுக்கட்டுப்பா. மாமா எதுக்கு மாமா எங்க வைக்க பொருள்ல முட்டை போட்டுச்சு? பாயிண்ட பிடிக்கிற மாதிரி கேக்குறியே. சரி, உங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்றேன், பொறுங்க. வாங்க வாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிற மாதிரி வாங்க. ஏய், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குதுப்பா. 3 மினிட்ஸ் ஸ்லைட் எடுத்து குறுக்க போடுப்பா. A few minutes later. ஏய், நான் மட்டும் ஒரு வேலை கொடுத்து செஞ்சிட்டீங்களா? ஏய், கொண்டு வா. இது என்ன தெரியுமா? தெரியாது. இப்ப பாருங்க. முட்டை போட்டு இருக்கீங்க. இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்க போறேன். ஓகேவா? சொல்றத அப்படியே ஏத்துக்கணும். இதை விட நல்ல தீர்ப்பு எங்கேயும் கிடைக்காது. பாருங்க, நீ சொன்னியல்ல என் கோழி தான் முட்டை போட்டுச்சுன்னு, அந்த முட்டை நீ சொல்ல வைக்க பொருட்களை தான் போட்டுச்சுன்னு நீ சொன்னியல்ல, அந்த வைக்க பொருட்களை போட்ட முட்டை தான் இது. இப்ப ஓம் பங்கு, உனக்கு ஒரு பங்கு இதுல, உனக்கு ஒரு பங்கு இதுல, பஞ்சாயத்து தீர்த்தா எனக்கு ஒரு பங்கு இதுல. ஐயோ ரொம்ப அநியாயமா இருக்கு. இவள்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இப்படி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா சந்தோஷமா நான் பொழைச்சுக்கிறேன். பாப்போம்.